16/6/2024 அக்ஷயா 656 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று காருண்யா 15ஆம் தேதி காருண்யா 658க்கு நம்ம கொடுத்தது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8-2ன்னு கொடுத்துருந்தோம். 8-2 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருந்தோம். சப்போஸ் இது வரலன்னா இந்த 0 வரலாம், இல்லைன்னா இந்த பவர் நம்பர் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் 0 உள்ளே வந்திருக்குது. சரிங்களா, 8-2 வரல. ஏன்னா ஒரு 3 நம்பர் எடுக்கிறதுல ஒரு நம்பர் மாறி வந்திருக்குது. ஆனால் உள்ளே கொடுக்காம போயிட்டோம். சரிங்களா, சப்போர்ட்டு கொடுத்தா 0 பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் அதுவும் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. நம்ம ஏ போர்டுக்கு நேற்று 0 வைக்காமல் விட்டுருக்குறோம். பி போர்டுக்கு நம்ம 9 கொடுத்துருக்கோம். கரெக்டாக 9 வந்திருக்குது. அதேமாரி 2 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். 2 டிஜிட்டலில் பாருங்கள், நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம் வந்தால் இந்த நம்பர்லாம் வரலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டபுள்ஸுக்கு வந்து இந்த நம்பர்லாம் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பிசியில் 99ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா, நம்ம 3 டிஜிட்டலில் போட்டு பாருங்கள், 699ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா, பேட்டர்ன் பிரகாரம் வரும்னு சொல்லிட்டு 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தேன். 699ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 696 டபுளாக வரும்னு சொல்லி டபுள்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். கரெக்டாக 99 வந்திருக்குது. சரிங்களா, நம்ம சப்போர்ட்டுக்கு இங்கே 0 கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 கொடுத்துருக்கோம். அந்த 0 ஏ போர்டுலேயும் பிசிக்கு நம்ம ஆல்ரெடி டபுள்ஸ் சொல்லியிருந்தோம் வரும்னு சொல்லிவிட்டு. அதேமாதிரி 699 தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அது டபுள்ஸும் வந்திருக்குது. அங்கே ஆல் போர்டு 0 வந்திருக்கு. ஆக மொத்தம் ஒரு ஃபுல் வின்னிங்கும் வந்திருக்குது. சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், அக்ஷயா 656க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149. சரிங்களா, இது வந்து கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா, 8 மணி டியர் போட்டுக்கலாம், 6 மணி டியர், 1 மணிக்கு டியர் எடுக்கிறோம், 3 மணிக்கு கேரளா, 6 மணிக்கு டியர், 8 மணிக்கு டியர். சரிங்களா, 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணிப்பில் பெறலாமா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க டிக்கெட் மட்டும் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, மற்றபடி கெஸ்ஸிங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம். நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். சரிங்களா, பார்த்து நீங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இன்றைக்கி நேற்றுலாம் பார்த்து 99 கொடுத்துருந்தோம். முந்தா நேற்று 555 வரும்னு சொல்லி கொடுத்து டபுள்ஸும் நம்ம பிசிக்கு கொடுத்துருந்தோம். பாருங்கள், தொடர்ந்து 2 நாளாக நமக்கு ஒரு பக்கம் மாதம் வின்னாக இருக்குது. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்னா 1 3. சரிங்களா, அந்த 9 இன்றைக்கி டபுள்ஸாக வந்திருக்கிறதுனால 9 கணக்கில் வருது ஆல் போர்டுக்கு. சரிங்களா, ஒரு வேளை இந்த 9 நாளைக்கு வந்தாலும் வரலாம், வராமலையும் போகலாம். சரிங்களா, ஆனால் 1 3ங்கிறது ஆல் போர்டு கொடுக்குறேன். சப்போர்ட்டுக்கு 9 கொடுக்குறேன். யாருக்காவது கணிப்பு வந்துச்சுன்னா பாருங்கள். அதேமாரி இதுக்குண்டான பவர் நம்பர் நான் சொல்லி கொடுத்துட்றேன், 6 8 4. சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வேளை இதையும் ஜாயின் பண்ணி அடிக்கலாம், இல்லைன்னா நம்ம கொடுத்த நம்பர் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்கள் வந்தால் இதுக்கு உண்டான பவர் நம்பர் இது, இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் வச்சு விளையாடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக நான் சொல்கிறேன், 8க்கு 3, 3க்கு 8, 1க்கு 6, 6க்கு 1, 9க்கு 4, 4க்கு 9. சரிங்களா, இதுதான் இதுக்குண்டான பவர் நம்பர்கள். எப்போவுமே நம்ம பவர் நம்பரை சொல்லி கொடுத்துருவோம் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 3 அந்த பவர் வைக்கிற இடத்துல வந்து இப்போ 1 6ன்னு நம்ம கொடுத்துருக்குறோமா, 1க்கு பவர் 6, 1 வைக்க வேண்டிய இடத்துல 6 வைக்கலாம், வச்சுருவோம். சரிங்களா, 3க்கு பவர் 8. சரிங்களா, 8 3 வைக்க வேண்டிய இடத்துல 8 வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது இல்லை இது அப்படின்னு தான் அடிப்பாங்க. சரிங்களா, 9க்கு பவர் 4, 4க்கு பவர் 9, 9 வைக்க வேண்டிய இடத்துல 4 வைக்கலாம், 4 வைக்க வேண்டிய இடத்துல 9 வைக்கலாம். அந்த மாதிரியும் அடிப்பாங்க. அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு ஒரு 5 வருமா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் அதுவும் வரதுக்கு நாளைக்கு 5 வந்தால் டபுளாக கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அது 2 டிஜிட்டலில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 7 கொஞ்சம் இருக்குது ஸ்ட்ராங்காக. மிஸ் ஆச்சுன்னா யாருக்காவது வந்துச்சுன்னா 4ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரலாம். சரிங்களா, இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே 9 கொடுத்துருக்கோமா ஆல் போர்டு, பவரில் வந்துச்சுன்னா ஒரு நம்பர் பவரில் வரும். 9 யாருக்குன்னே கொடுத்துருக்குறோம். சப்போஸ் பவரில் வந்து அந்த 4ஆனது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் 5 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, பாருங்கள், ஒரு வேளை ரொட்டேட் பண்ணி அடிக்கலாம். இந்த 1 8 சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வேணால் அடிக்கலாம். இல்லை இதில் இருக்கிற நம்பர்களே சி போர்டுக்கு எதாவது வருமா, உங்கள் கணிப்பில் எதாவது இருந்தாலும் அதை மாற்றி வச்சுக்கோங்கண்ணா. 6ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்படி ஒன்று இப்படி ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு பக்கா வின்னிங் வரும். சரிங்களா, அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 16ங்கிற நம்பர் வரலாம், 85 57 16ஆகவும் வரலாம், இல்லைன்னா 61ஆகவும் வரும். சரிங்களா, அதேமாதிரி 85ஆகவும் வரும், இல்லைன்னா 58ஆகவும் வரும். சரிங்களா, 57ஆகவும் வரலாம், 75ஆகவும் வரலாம். சரிங்களா, 65ஆகவும் வரலாம், 56ஆகவும் வரலாம். ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பர்களுக்கும் அதே கணக்கு தான். சரிங்களா, ஏன் சொல்லி கொடுக்குறேன்னா,
நீங்கள் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. 16னா 61, 70 போட்டிங்கன்னா 07, 73 போட்டிங்கன்னா 37. உங்கள் கணிப்பில் நான் கொடுக்குற நம்பரும் உங்கள் கணிப்பும் வந்தால் அதை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏபிபிசி ஏசி ஆள் படுக்கும் போடுங்க சரிங்களா. அப்போ தான் ஒரு வின்னிங் வாங்க முடியும். அதுமாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 தேதிக்கு மேலே ஆயிடுச்சு. அது டபுள்ஸ்லாம் அடிக்க பெண்டிங் நம்பர் இருக்குது. அதெல்லாம் தூக்கி அடிக்கிப்பாங்க. நேற்றே நான் சொல்லி தான் கொடுத்தேன். நாளைக்கு 555 அடித்தோன்னு மறுநாள் டபுள்ஸ் வருமா? கண்டிப்பாக வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் நேற்று. ஏன்னா பெண்டிங் நம்பரில் டபுள்ஸ் அடிக்காத நம்பர்லாம் அடிப்பாங்க. 66, 44, 88, 55, 77, 22, 33, 11 சரிங்களா. அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இல்லைன்னா 83 அந்த மாதிரி கூட அடிக்கலாம். 83, 50 சரிங்களா. 72, 72 நான் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன். 16 அந்த மாதிரி 16ன்னு கொடுத்துருக்குறேன். 8க்கு தான் 3 கொடுக்கல. 8, 3 அந்த மாதிரி வருதா பாருங்கள். ஏன்னா டபுள்ஸுக்கு வந்து 8 கொடுத்துருக்குறேன், 3 தனியாக கொடுத்துருக்குறேன். 8, 3 அந்த மாதிரி கூட அடிப்பாங்க. 4, 9 அந்த மாதிரி உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பா. இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. அதேமாதிரி நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வருமா? இன்னொரு ட்ரிபிள்ஸ் இந்த மாதத்தில் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இன்னொரு ட்ரிபிள்ஸு இந்த மாதம் அடிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அது என்ன வரும் பார்க்கலாம். 11, 66, 33, 333, 11, 66, 444 சரிங்களா. இந்த நம்பர் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்குது. உள்ளே வந்தாலும் வரலாம் பாருங்கள் சரிங்களா. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா 6 திருப்பி போட்டால் 9 சரிங்களா. அந்த மாதிரி கூட அடித்தாலும் அடிப்பாங்க. ஆனால் 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள் இந்த மாதத்துக்குள்ளார அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னும் இல்லை இந்த ஒரு வாரத்தில் அடிக்கலாம். ஏன் நாளைக்கே கூட அடிக்கலாம் சரிங்களா. நாளை மறுநாள் கூட அடிக்கலாம். அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 164, 165, 944, 885, 874, 175, 255, 347 சரிங்களா. அது ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன் பாருங்கள் சரிங்களா. 2D இந்த மாதிரி வருது, 3D இந்த மாதிரி இருக்குது சரிங்களா. பாருங்கள் பாக்ஸாக கூட சொல்லி கொடுத்துருக்கேன், பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்படியே போடனாலும் போடுங்க, அப்படியே தான் வருது இப்போல்லாம். கொஞ்சம் சப்போஸ் மாற்றி மாற்றி கூட அடிச்சுருவாங்க திடீர்னு சரிங்களா. நீங்கள் இதில் ஏதாவது ஒரு நம்பர் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றி மாற்றி வைங்க. இருக்கிற மாதிரியும் ஒன்று வைங்க சரிங்களா. பாக்ஸாக போடுங்கன்னு அதுக்கு தான் சொல்கிறோம். எல்லாமே அது மிக்ஸ் ஆயிரும். நம்ம கொடுத்துருக்க நம்பர் எப்படி வந்தாலும் அடித்ததா அது வின்னிங் வந்துடும். 164 நம்ம கொடுத்துருக்கோமா, அது 461ன்னு அடித்தாலும் நம்ம பாக்ஸ்னால் வின்னிங் வரும். இல்லை 164ன்னு அடித்தாலும் வின்னிங் வரும். 614ன்னு அடித்தாலும் வின்னிங் வரும். அதுக்காக தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன் சரிங்களா. பாருங்கள் நாளைக்கு ஒரு நல்ல கணிப்போடு நம்ம சந்திக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. டிக்கெட் போட விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.